எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். நாடா இல்ல காடா? அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? எல்லாம் செய்யறேன்னு சொன்ன டிஎஸ்பி தான் இப்ப வந்து என்னை இடுப்ப பிடிச்சு இழுத்தது. அவர் இடுப்ப பிடிச்சி எங்க கிள்னாங்க? கிள்ளலங்க, இடுப்ப பிடிச்சி இழுத்தாராம் டிஎஸ்பி. அவரே நல்லா இவ்வளவு பெருசுக்கு இருப்பாரு, அவர் எப்படி இடுப்ப பிடிப்பாரு தெரியல. ஏன்னா லேசா அப்படி இடுப்ப பிடிச்சி கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. அவரை பகிரங்கமா நான் கவர்னர் விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்ப பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அதுல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் அப்படியே தள்ளுமுள்ளு பண்ணி அப்படி உள்ளக்கு போகும்போது அண்ணன் உள்ளக்க வந்துக்கிட்டு அவர்கிட்ட போலீஸ் வந்த உடனே டக்குன்னு மயக்கம் வருதுன்ட்டாரு. ஐயோ எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வண்டியில ஏறிட்டார். நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் கைது செய்வதாக சொன்னதும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவை பயன்படுத்தி மயக்கம் வருவதாக கூறி காரில் ஏறிய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்மார்ட்டாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். இது காருக்குள்ளார உட்காந்துக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன், எனக்கு மயக்கம் வருது. நமக்கு மயக்கம் வருது, ஆஸ்பத்திரி போறியா? ஆஸ்பத்திரி போறேன். நல்ல வேளை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. இதுக்கு சும்மா இவங்க முட்டு கொடுக்குறேன்னு ரோட்ல வந்து போராடிட்டு மயக்கம் வருதுன்னு ஓடி போயிடுறது. இதுக்கு கேட்டா சும்மா வரலடா திமுக காரன், சாதாரணமா வரலடா திமுக காரன், சாதாரணமா வரலடா திமுக காரன், சுகர் மாத்திரையோட வந்தாண்டா திமுக காரன், சுகர் மாத்திரையை விட்டுட்டு வந்தாண்டா திமுக. சார் என்ன இந்த சுகர் மாத்திரை மட்டும் கொடுங்க சார். எது சுகர் மாத்திரை? எதுக்கு? லோ சுகர் வேற. அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகுவலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரு இந்த பணம் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. இப்படி அடக்கி வச்சுட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்காங்க. அவருக்கு ப்ரெஷர் இருக்கு, அவருக்கு உடல் நடுக்கம் இருக்கிறது, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்டா இல்ல சுகர் இருக்குங்கிறாங்களா, அவங்களுக்கு முதுகு வலி இருக்கு, இப்படிலாம் சொல்றாரு. நம்ம பாடி கண்டிஷனே இந்த நிலைமையில தான் இருக்கு. நாம போய் எலும்பை உடைப்போம், அதை உடைப்போம், தாடையை உடைப்போம் பேசலாமா? சண்டியர் நினப்பு. ஏண்டா இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்காம இன்னொருத்தன் எலும்பு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்குலாம் அப்போ எதுவுமே உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற.